வரம் கல்லர் மேல்நிலை பள்ளியில 400 பிள்ளைய படிக்கிறாங்க. விடுதியில 220 பிள்ளைய தங்கியிருக்காங்க. அந்த ஸ்கூலுக்கு அடிப்படை வசதிகள் தேவைன்னு சொல்லி அந்த ஊர் மக்கள், நம்ம ஒன்றிய செயலாளர் அண்ணாதுரை உட்பட எல்லாம் கேட்டிருந்தாங்க. சரின்னு சொல்லி ஆய்வு பண்ண போனேன். உண்மையிலேயே நம்ம பகுதியில ஒரு 400 பிள்ளைய ஒரு பள்ளியில படிக்குதுன்னு சொன்னா அது பெருமை மிக்க பள்ளியாக கருதுனேன். 200 மாணவிகள் விடுதியில தங்கியிருக்காங்க, 200 மாணவர்கள் விடுதியில தங்கியிருக்காங்க. அவங்களுக்கு அந்த டாய்லெட் வசதி, தண்ணி வசதி, பில்டிங் வசதி வேணும்னு கேட்டாங்க. அதையும் ஆய்வு பண்ணியிருக்கோம். அப்புறம் மூர்த்தி நாயக்கம்பட்டியில பள்ளி டெமாலிஷ் பண்ணி புது கட்டடம் கட்டாம இருக்கு. அதையும் 2 வகுப்பறை கட்டடம் கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அப்புறம் ஒரு ஒன்றிய செயலாளர் ஊர் அண்ணாதுரை ஊர்ல பஸ் ஸ்டாண்டுக்கு ஒரு இடம் கிடக்கு. அதை சிமெண்ட் ரோடு போட்டு கடை கட்டுறதுக்கு உண்டான ஆய்வும் பண்ணிட்டு இப்ப நம்ம பெருமாள் வெட்டியில பயணியர் நிழல் கூட வேணும்னு கேட்டாங்க. அதையும் இடத்த பார்த்து வீடியோட்ட சொல்லி எஸ்டிமேட்டுக்கு தயார் பண்ணியிருக்கு. முடிச்ச பிறகு அடுத்த மாதம் உட்காந்து ஃபைனல் பண்ணி எதாவது கொடுக்க முடியுமோ என் நிதியில கொடுக்கறதுக்கு ஏற்பாடு. இதே கடந்த வாரம் போய் கம்ப சட்டமன்ற உறுப்பினர் அதே ஒரு பள்ளியில ஆய்வு. அப்படியா? என்ன இதுக்கு ஆய்வு பண்ணாருன்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி திமுக ஸ்டிக்கர் ஓட்டுறதா அவர் சொல்றாரு. சில நாட்களுக்கு முன்னாடி சுருளி அருவியில அவர் சுத்தம் பண்ணாங்க. அந்த சுத்தம் பண்ற நிகழ்ச்சிகள் நடக்கிறப்ப பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஸ்டிக்கர் ஓட்ட தெரியாது, திமுக தான் ஸ்டிக்கர் ஓட்டுறதுல முதலிடமா இருக்காங்க, நாங்க சுத்தமான ஆட்சி கொடுக்குறோம்னு சொல்றாரு. இது குறித்து உங்களோட கருத்து? எங்க தலைவர் திமுகவுடைய தலைவர் தளபதி இப்போ வந்திருக்கிற புதிய அரசாங்கத்தை பற்றி நாங்கள் யாரும் குறை சொல்லலை. ஒரு 6 மாதம் டைம் கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காரு. அப்படி இருந்த போதும் கூட இந்த மாதம் ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னாக்க பெண்கள் கற்பழிப்பு, குழந்தைகள் கற்பழிப்பு, கொலை, கொள்ளை நிறைய நடக்குது. அதை பேசாமல் இருக்க முடியாது. எதிர்கட்சி தலைவர்ன்ற முறையில் தலைவர் பேசுகிறாரு. கடுமையாக நாங்கள் அவங்கள விமர்சிக்க விரும்பலை. ஒரு 6 மாதம் போகட்டும், என்ன செய்கிறான்னு பார்ப்போம். இப்போ போன ஆட்சியில் அண்ணன் தளபதி ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கும்போது கொண்டு வந்த திட்டங்கள் தான் இன்னைக்கும் நடைமுறையில் இருக்கு. புது திட்டங்கள் இந்த ஆட்சி வந்த பிறகு எதுவுமே தெரிவிக்கலை. 2-3 ஸ்கீம் சொல்லியிருக்காங்க. அதை எவ்வளோ தூரத்துக்கு நடைமுறைப்படுத்துதை பண்ணட்டும். யார் ஸ்டிக்கர் ஒட்டினாங்க ஒட்டலைன்றதை அடுத்த வர தேர்தலில் மக்கள் முடிவு எடுப்பாங்க. அப்போ பார்த்துக்கிடுவோம். அதே மாதிரி இப்போ சுருளி அருவி ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டது. அங்கே கம்மம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் போய் அங்கே அந்த வேலையெல்லாம் பண்றாரு. அப்போ இது வரைக்கும் எம்பியும் எம்எல்ஏக்களும் இதை கண்டுக்காம இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வச்சாரு. இது குறித்து உங்களோட? நான் சுருளியில நான் ராஜ்யசபா எம்பி இருக்கும்போது தான் உள்ள சமையலறை, டாய்லெட்லாம் கட்டுறதுக்கு ஃபண்டு கொடுத்தோம். இப்போ எம்பின்ற முறையில் 2 வருஷம் பொதுமக்களுக்கு உண்டான இதை எல்லா தொகுதிக்கும் கொடுத்தேன். 20 லட்சம் 30 லட்சம்னு சொல்லி. இந்த தடவை நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னு சொன்னால் சொல்லி தீர்த்தத்தில் பஸ் ஸ்டாண்டை புதுமைப்படுத்தி 10, 30, 50 கடைகள் கட்டி நவீன ஒரு பஸ் ஸ்டாண்டை கொண்டு வர்றதுக்கு ஃபண்டை கொடுக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். அடுத்த வாரம் அதிகாரிகளை கூப்பிட்டு ஆய்வு பண்ணி சூழல் தீர்த்தத்தை ஒரு நவீன சூழல் தீர்த்தமாக கொண்டு வருவோம். இதுக்கு நாங்கள் போய் தம்பட்டை அடித்து கூட்டி இதுக்கெல்லாம் நாங்கள் பப்ளிசிட்டி நாங்கள் தேட மாட்டோம். என்னுடைய திட்டத்தில் நிறைய ஸ்கீமு இந்த தேனி பாராளுமன்றத்தில் போய் சேர்ந்துருக்கு. அதெல்லாம் மக்கள் நினச்சி பார்ப்பாங்க. ஸோ ஒரு நாள் பப்ளிசிட்டிக்காக நான் போய் கூட்டுறது, துடைக்கிறது, இந்த வேலையெல்லாம் நான் தங்கத்தமிழ் செல்வம் பண்ண மாட்டேன். எங்கள் அரசாங்கமும் திமுக அரசாங்கமும் பண்ணலை. மக்களுக்கு எது தேவையோ அதை புரிஞ்சுக்கிட்டு மக்களுக்கு வேண்டிய திட்டங்களை கொடுப்போம். அதுதான் எங்களுடைய இயல்பான நிலை.